தேசிய முற்போக்கு திராவிடக் கழக முப்பெரும் விழா திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் நத்தம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள சோனார்பட்டி ஒன்றியத்தில் கோபால்பட்டியில் அமைந்துள்ள கேப்டன் திடலில் மாநாடு போல் நடைபெற்றது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் ஆணைக்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் திண்டுக்கல் மாநகர் மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் சார்பில் இணைந்து நடைபெற்ற முப்பெரும் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் தேமுதிக நிறுவன தலைவர் முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் தேமுதிகவின் 20வது ஆண்டு துவக்க விழா மற்றும் பொதுக்கூட்டம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கால்நடைகள் மற்றும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்களுக்கு என்ற கேப்டன் அவர்களின் பொன்மொழிக்கேற்ப ஏராளமான பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் என கோலாகலமாக நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மாபெரும் முப்பெரும் விழா பொதுக்கூட்டத்தில் நலிவுற்ற பெண்களின் வாழ்வாதாரம் உயர்த்தும் வகையில் இலவச பசுமாடுகள் மற்றும் ஆடுகள் மற்றும் தையல் இயந்திரங்கள் பால் எண்கள் என பயனுள்ள பொருட்கள் நலத்திட்ட உதவியாக இந்த கூட்டத்தில் பல லட்சம் ரூபாய்க்கான உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த மாபெரும் பொதுக்கூட்ட விழாவில் கோபால்பட்டியில் அமைந்துள்ள கேப்டன் திடலில் நடைபெற்ற விழாவில் திண்டுக்கல் மாநகர மாவட்ட செயலாளர் மாதவன் தலைமையிலும் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிவக்குமார் முன்னிலையிலும் வரவேற்புரை சானார்பட்டி தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஜான் கென்னடி, சானார்பட்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வீரகுமார், சிறப்பு அழைப்பாளராக வந்திருந்த மாநில கழக இளைஞரணி துணை செயலாளர் ஆனந்தன், மாநில கழக தேர்தல் குழு செயலாளர் அழகர்சாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். மேலும் அனைவரும் ஒன்றிணைந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் திண்டுக்கல் மாநகர மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த கட்சி தொண்டர்கள், மாவட்ட நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட மாவட்டத்தில் உள்ள ஏராளமான பொறுப்பாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள், ஊராட்சி கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர் அணியினர் என அலைகடன் என திரண்டிருந்தனர். முன்னதாக கேப்டன் திடலில் பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. நன்றி உரை மாநகர மாவட்ட கழக துணை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.